பாரம்பரிய சமையல் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நான் போன வீடியோவில் கடப்பா போட்டிருந்தேன், அதை எல்லாரும் பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் இந்த கார சட்னி இட்லிக்கு தொட்டு சாப்பிட்றதுக்காக இப்போ நான் செய்ய போகிறேங்க. இந்த கார சட்னி செய்கிறதுக்கான பொருளை நான் இப்போ சொல்கிறேங்க. வெங்காயம் 1, 2 தக்காளி, 10 காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, சுண்டைக்காய் சைஸில் புளிங்க, தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, நல்லெண்ணெய். இப்போ எல்லாத்தையும் இந்த மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க பாருங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணுங்க. இப்போ இந்த பதத்தில் அரைச்சதும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேங்க. இந்த பதத்தில் 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நான் அரைச்சிக்கிட்டேங்க. இப்போ கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டு நான் தாளிக்க போகிறேங்க. எண்ணெய் ஊற்றி இப்போ இந்த நல்லெண்ணெய் எல்லாத்தையும் ஊற்றணுங்க. இது 5லேருந்து 6 டீஸ்பூன் வரைக்கும் நான் வச்சுருக்கேன். இது கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் ஊற்றி நம்ம சேர்த்துக்கணுங்க. இதில் வெளியிலேருந்து தண்ணி ஊற்றி நம்ம அதை அரைக்கக்கூடாதுங்க. இதில் உள்ள இந்த தக்காளியில் உள்ள தண்ணி, வெங்காயத்தில் உள்ள தண்ணியில் தாங்க நம்ம அரைக்கணுங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சிங்க. இப்போ கடுகையும் உளுத்தம் பருப்பையும் போட பாருங்க. கடுகு பொங்கிடுச்சிங்க. இப்போ இந்த பதம் வந்தது நம்ம இந்த இதை சேர்க்கணுங்க. அரைச்சி வச்சுருக்கிறது இந்த கருவேப்பிலையை இது கொஞ்சம் மீடியமான ஃப்ளேமில் வச்சு நம்ம சுண்ட வைக்கணுங்க. கொஞ்சம் ஹையில் வச்சா தெரிக்கும் எங்கே பார்த்தாலும். இது ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா சுண்டணுங்க. நம்ம இந்த பதத்தில் சுண்டி எடுத்துக்கணுங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. வேலைக்கு போகிற இந்த அவசரமான நேரத்தில் சில நேரங்களில் இட்லி சுட்டுட்டு சட்னி தயாரிக்கிறதுனா ரொம்ப லேட்டாக வர மாதிரி இருக்குங்க. அந்த சமயத்தில் இது 1 வாரம் வரைக்கும் இது கெட்டு போகாமல் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம சாப்பிட்லாங்க. எண்ணெய் ஊற்றி நல்லா கிண்டி எடுத்துருக்கிறதுனால ரொம்ப நாளைக்கு இருக்குங்க. இதே போல் இந்த கண்ணாடி பவுலில் வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னு சொன்னால் நம்ம தேவைக்கு நம்ம எடுத்துக்கலாங்க. அவசரத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். சில நேரங்களில் சாம்பாரோட கூட நம்ம தொட்டு சாப்பிட்லாங்க. இட்லிக்கு ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும். இது உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. ஒரு 4 மணி நேரம் 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணால் கூட இந்த இட்லியும் இந்த சட்னியும் எடுத்துகிட்டு போய் நம்ம சாப்பிட்டோன்னு சொன்னால் ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த சட்னி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.